நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ந்த நீரும் இனியவை என்பேன் எனினும் தமிழை எதிர்வீர் என்பேன் கண்டீர். தமிழ் அன்னைக்கு வணக்கம். வஞ்சமில்லா நெஞ்சோடும் நெஞ்சமெங்கும் அன்போடும் மலர்ந்த கற்றுடனும் மகிழ்ந்த மனத்துடனும் இங்கு வந்திருக்கும் அன்பும் பண்பும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் பல. வாழ்க்கை ஒரு வரம். இறைவன் கொடுத்த வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு வரம். என்ன சொன்னது என் வாழ்க்கை? என்ன சொன்னது? மோதி பார்க்க அலைகள் சொன்னது, முட்டி பார்க்க விதைகள் சொன்னது, தொட்டு பார்க்க வானம் சொன்னது, தோண்டி பார்க்க தண்ணீர் சொன்னது, மௌனம் காக்க மலைகள் சொன்னது, தண்ணீர் திறக்க காற்றும் சொன்னது, காயம் கற்க சிலைகள் சொன்னது, மாயம் கற்க வானவில் சொன்னது. இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது. இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது. இது மட்டுமா? கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான் என்று. வாழ்க்கை சொன்னது நீ வாழும் பொழுதே என்னை அனுபவித்து வாழ்ந்து விடு என்று. அனுபவம் சொன்னது நீ என்னை பெற பல வழிகளை தாங்க வேண்டும் என்று. வழி சொன்னது என்னிடம் இருந்து நீ பெறுகிறாய் தன்னம்பிக்கையே என்று. தன்னம்பிக்கை சொன்னது வருந்தாதே, நீ எதை இழந்தாலும் நான் உன்னிடம் இருக்கின்றேன் என்று. நாம் அனைவருக்கும் மிகவும் தேவையான ஒன்று தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வோம், தைரிய லட்சுமியை அணைத்துக் கொள்வோம். அணைத்துக் கொள்வோமா? இந்த வயோதிகத்தில் தைரிய லட்சுமிங்கிறது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இயற்கை நமக்கு கற்றுத்தரும் தன்னம்பிக்கையுடன் வாழும் வித்தை இதோ. இயற்கை என்ன சொல்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, உதிர்ந்து விட்ட இலைகளை நினைத்து மனம் தளராமல் நிற்கும் மரம், பூக்களை பறித்த பின்பும் புன்னகைக்கும் செடி, மேகங்கள் மழை சொலிந்த பின்பும் தெளிந்து நிற்கும் வானம், எப்படி ஆக்கினாலும் கீழே விழாமல் நிற்கும் தஞ்சாவூர் பொம்மை, முழுதாய் கரைந்து போன பின்பும் மீண்டும் ஒளிரும் பௌர்ணமி, கூட்டை விட்டு பறந்து போன பின்பும் பதட்டப்படாமல் பறக்கும் குஞ்சு பறவைகள். இவை அனைத்தும் நமக்கு எதிலும் உடையாமல் தன்னம்பிக்கையுடன் வாழும் வித்தையை கற்றுக் கொடுக்கின்றன. நாம் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் இருப்போம். நம் வாழ்க்கையின் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. வாழ்க்கையின் பின்பகுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னம்பிக்கையும் மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. நம் பேச்சில் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். கை தவறினால் கண்ணாடி பொருள் உடையும் என நாம் யோசிப்பவர்கள் வாய்ச்சொல் தவறினால் மனம் வேதனைப்படும் என்று யோசிப்பதில்லை. கண்ணாடி நம் முகத்தில் உள்ள அழுக்கை காட்டினால் கண்ணாடி மேல் நாம் கோபப்படுவதில்லை, முகத்தை கழுவி சுத்தம் செய்து கொள்கிறோம். அதே போல் பிறர் நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டினால் அவர்கள் மேல் கோபப்படாமல் நம் பிழைகளை திருத்திக் கொண்டு நாம் சீர்தூக்கி வாழ்வோம். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை குறுகியது, வாழும் பொழுதே அதை அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிந்திக்கும் பொழுது நிதானமாக சிந்தியுங்கள். செயல்படும் பொழுது உறுதியுடன் செயல்படுங்கள். விட்டுக் கொடுக்கும் பொழுது மனநிறைவுடன் விட்டுக் கொடுங்கள். வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல். ஒன்றை பேச வேண்டிய நிலையில் சொல்லின் பொருளறிந்து பேச வேண்டும். பொருளற்றதை பயனில்லாமல் பேசக்கூடாது. முற்காலத்தில் சிறியவர்கள் பெரியவர்களிடம் அறிவுரையும் ஆலோசனையும் கேட்டு எதுனாலும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இன்றைய காலத்தில் அப்படி அல்ல. சிறியவர்கள் முதல் எல்லாரும், குழந்தைகள் முதல் அனைவரும் அவர்களுக்கு தேவையானதை அலெக்சா சொல் என்று எல்லாம் கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லது ஸ்ரீயை அழைக்கிறார்கள். கூகுளில் தேடி எல்லா விவரங்களையும் மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிவதும் நாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது ஒன்றாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்பது வியாபாரத்தில் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையிலும் சில சமயங்களில் நாம் காணலாம். கோபத்தை வாங்கினால் இரத்த கொதிப்பு இலவசம், பொறாமையை வாங்கினால் தலைவலி இலவசம், வெறுப்பை வாங்கினால் வேண்டாத பகை இலவசம், கவலையை வாங்கினால் கண்ணீர் இலவசம். மாறாக நாம் நம்பிக்கையை வாங்கினால் நண்பர்கள் இலவசம், உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் இலவசம், அமைதியை வாங்கினால் ஆனந்தம் இலவசம், நேர்மையை வாங்கினால் நித்திரை இலவசம், அன்பை வாங்கினால் இவை அனைத்து நன்மைகளுமே நமக்கு இலவசம். நமக்கு எது இலவசமாக வேண்டும் என தீர்மானித்து அதன்படி நடந்து நம் வாழ்வை சிறப்பானதாக்கிக் கொள்வோம்.
வாழ்க்கையில் வயோதிகத்தில் மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கு ஒரு மந்திரம் சொல்லட்டுமா? சில நேரங்களில் கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையாய், மனமிருந்தும் உணர்ச்சியற்றவனாய் நாம் வாழ்ந்தால் நமக்கு மன அழுத்தம் வராது. இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நாம் அப்படி செய்து கொள்வதுதான் மிகவும் சரியான ஒன்றாக இருக்கும் என எனக்கு தோன்றுகிறது. அடுத்து வாழ்வின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓலை குடிசையில் இருந்தாலும் கொட்டும் மழையும், ஒழுகாமல் இருந்தால் கொட்டும் மழையும் ரசனைக்குரியதுதான். வசதி வந்தால் ஆடாமலும் வறுமை வந்தால் வாடாமலும் இருப்பதே வாழ்வின் சிறப்பாகும். அறுக்கப்படும் மரம்தான் அழகான ஜன்னலாகிறது, இடிக்கப்படும் நெல் தான் உருவிற்கு அரிசியாகிறது, விதிக்கப்படும் மண் தான் மிருதுவான பானையாகிறது, புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது, தோற்று போகும் மனிதன் தான் துணிவு பெற்று வீரனாகிறான், தொடர்பு முயலும் வீரன் தான் சரித்திரம் படைத்து வாழ்கின்றான். கஷ்டப்படாமல் இஷ்டப்படக்கூடிய எதையும் நாம் அடைய முடியாது. எப்பொழுதும் நமது உழைப்பு மிகவும் தேவையான ஒன்று. கஷ்டப்பட்டு நாம் நமது லட்சியத்தை அடைய வேண்டும். நாம் இறைவனை சரணாகதி அடைந்தால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சிறப்பாக இருக்கும். முதலில் இறைவனிடம் பக்தி கொள்ள வேண்டும். பக்தி கொள்ள வேண்டும் என்றும் போது முதலில் மற்றவர்களுக்கு நன்மை நடக்கட்டும் என நினைப்பதே அதன் ஆரம்பம். அதன் பின் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தொடங்கினால் நன்மை நம்மை தொடர ஆரம்பிக்கும். அடுத்தவருக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராத வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் அதுவே இறைவனை தேடும் வழியாகும். இறைவனை இறைவன் என்று சொல்லும் பொழுது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய யார் அந்த இறைவன் என்ற சில வரிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதில் சத்திரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். அஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடலுக்கு அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வளர்ப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவருக்கு அவன்தான் இறைவன். நெருப்புக்குள்ளே சூடு வைத்து நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து கரும்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கழிந்து கண்டவருக்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தை உள்ளடக்கி உள்ளுக்குள் விளங்கி தானும் என்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவருக்கு அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர்தான் உலகில் இறைவன். சின்னஞ்சிறு சத்திரத்தில் ஜீவனை சுற்ற வைத்து தன்னை மறந்து அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலைநிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், அவன்தான் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். இறைவனை பற்றி சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நாம் இறைவனின் பாதங்களை பற்றி வாழ்க்கையில் இன்புற்றிருப்போம். நாளைய விடியல் நமதா என தெரியாத இந்த வாழ்க்கையில் நாம் கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து வாழ்வோம். வாழ்க்கை என்பது போராட்டம், அதில் அன்பு ஒன்றுதான் தேரோட்டம், கவலைகள் சின்ன பனிமூட்டம், அது சூரிய ஒளிபட்டு மறையட்டும். இங்கே எனக்கு பேச வாய்ப்பு நன்றி. இனிவரும் காலங்களிலும் அனைவரும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் இதே போல் கூடி மகிழ்ந்திருக்க அந்த இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.